எவ்ளோ நாள் ஆச்சு இல்லனா நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து கேரம் போர்டு விளையாடி. பத்மாக்கா இருக்கும் போது விளையாண்டது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல. 3 பேர் தான் இருக்கும், எப்படி விளையாடுறது? இன்னும் ஒரு ஆள் இருந்தா டீம் போட்டு விளையாட நல்லா இருக்கும். அம்மா வாமா, வந்து எங்க கூட சேர்ந்து கேரம் விளையாடு. ஏய், நான் கேரம் ஆடி என்ன பண்ண போறேன்? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் வயசு பிள்ளைங்க ஆடுறது, நீயே ஆடு. ஏமா வயசானவங்க ஆடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னமா பண்ண முடியும்? உன் புள்ளியாச்சே. போதும் கிண்டல் பண்ணுது. சரி, உன் அண்ணி எங்க? யாரம்மா கேக்குற? வச்சு நான் ஒண்ணு. சாமானியா எங்க? உன்னை அவ கூட தானே இருக்கணும்னு சொல்லிருக்கேன். அவங்க வெளியில உட்கார்ந்துருக்காங்கம்மா. நான் கூப்பிட்டேன் வரல. சரி, நான் கூப்பிட்டேன் போய் சொல்லி கூட்டிட்டு வா. போ. உட்காருங்க சித்தி. வேண்டாம் சந்துரு, அவ சாமானியாவை கூட்டிட்டு வருவா, அவளை சேர்த்துக்கோங்க. அம்மா சாமானியா வந்துட்டாங்க. சாமானியா வா, வந்து உட்கார்ந்து விளையாடு. உட்காருங்க சாமான்யா. அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல, அண்ணன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு. அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க? லவ் பண்றவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப காமன். அதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை. அண்ணா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. சோ மைண்ட ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டு ஜாலியா வந்து விளையாடுங்க. அண்ணா சொல்லுன. வா சாமான்யா, விளையாடலாம். வந்து உட்காரு வா. ஆமா, என்ன பெட்? ஓ, நீங்க பெட் வச்சு விளையாடுவீங்களா? ஆமா, பெட் இல்லாம விளையாடினா போர் அடிக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஜெயிச்சா என்ன வேணும்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்களாம் சொல்லுங்க. அண்ணா, நான் ஜெயிச்சா எனக்கு 1 டே ஆஃப். ஓகேயா? ஓகே சந்துரு. எனக்கு பெரிய டைரி மில்க் சாக்லேட், மூவிக்கு போகணும், அப்புறம் ஐஸ்கிரீம், பாப்கார்ன், அப்புறம் என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஆண்டி நீங்க என்ன கேப்பீங்க? அட, நான் தான் ஆட்டத்துக்கே வரலையேம்மா. பரவாயில்ல ஆண்டி, கேளுங்க. எனக்கு ஒரு தங்க சங்கிலி, 2 கிராம்ல ஒரு லாக்கெட். இது இன்டர்நேஷனல் மேட்ச் இல்ல, இன்டோர் மேட்ச். போ சாமானியா, சும்மா என்ன கலாய்க்காத. சூர்யா உங்களுக்கு? அவர் சொல்ல மாட்டாரு. உங்கள மாதிரியே ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்கறது தான் அண்ணனோட பாலிசி. இன்னைக்கு உங்க அண்ணன் தோக்க போறாரு. அதுக்கு சான்ஸே இல்ல. அண்ணன் ஸ்கூல் சாம்பியன். ஸ்கூல் சாம்பியனா இருந்தாலும் இன்னைக்கு என்கிட்ட தோத்துடுவாரு. அதையும் பார்க்கலாம். நான் தான் ஆரம்பிக்க போறேன். இல்ல, நான் தான் ஆரம்பிப்பேன். இல்ல என்கிட்ட தான் ஸ்ட்ரைக் இருக்கு. நான் தான் ஸ்டார்ட். இருங்க, சாபுத்ரி போட்டு பாத்துக்கலாம். பாத்தீங்களா, எங்க அண்ணன் இதுலயே வின். அதனால கேம்லயும் அவர் தான் ஜெயிக்க போறாரு.
அண்ணே, சாமானியா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. விட்டுறாத, எப்படியாவது ஜெயிச்சிரு. ரெட் தானே போட்டிருக்காரு, இன்னும் ஃபாலோ போடலையே. சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், நீங்க ரெட்டுக்கு ஃபாலோ போடுங்க, அப்புறம் ஒத்துக்கிறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் எங்க அண்ணனை ஒரு ஆள் வின் பண்றத பாக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அத ஏன் உங்க அண்ணன் கேட்க மாட்டாரா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு கிஸ் கொடு கண்ணத்துல. என்ன என்ன கேட்ட? ஒரு கிஸ் கொடுன்னு கேட்டேன். வேற ஏதாவது கேப்பன்னு பார்த்தா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க. ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனால கேட்டேன். இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியா? டேய், நீ சின்ன பையன், தேவையில்லாததெல்லாம் பேசாத. அமெரிக்கால இதெல்லாம் சகஜமா? அதான் என் மருமக கேட்டிருக்கா, உனக்கு என்ன? அதுக்கு இல்ல சித்தி. குறுக்க பேசாத. இவன் ஒருத்தன் எப்ப என்ன பேசணும்னு தெரியாம. சூர்யா அண்ணா தம்பி, இவன் ஒருத்தன் உன்ன மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு போயிடுவான். சொல்லு சூர்யா, என்ன வர சொல்லிட்டு நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் வேணும்னா ஆரம்பிக்கட்டா? என்ன சொல்ற? இந்த பசங்களே இப்படிதான், எல்லாத்தையும் நம்மளே சொல்லணும்னு நினைப்பாங்க. புரியல, கொஞ்சம் சத்தமா சொல்லு சாமான்யா. நான் கிஸ் கேட்டப்போ எல்லாரும் இருந்தாங்க, அதனால இப்போ கொடுக்க வர சொல்லிருக்க, அப்படிதானே? ஐயோ, அதுக்காக நான் உன்னை கூப்பிடல. இந்த பார் சாமான்யா, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். அன்னைக்கே சொன்னதான் இன்னைக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஆனா மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கே தெரியும், நானும் சமந்தாவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணோன்னு.
என்னால டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர முடியல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இல்ல, உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் சூர்யா. இப்ப இருக்கிற என்னோட மைண்ட் செட், அப்புறம் ஆஃபீஸ் பிரச்சனை, அப்படி இப்படின்னு நான் ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருக்கேன். ஸோ சோ இப்போதைக்கு என்னால ரொமான்ஸ்லாம் பண்ண முடியாது. அதை என்கிட்ட எதிர்பார்க்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தேவையில்லாம யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. அது வேண்டாம். நாம லவ் பண்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை செய்வோம். அவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க நம்மளோட வேற ஒரு முகத்தை பார்ப்பாங்க. அதுதான் நிஜம்னு நம்புவாங்க. அந்த பொய்யான பிம்பத்தை காப்பாத்த மேலும் மேலும் சில காரியங்களை பண்ணுவாங்க. கடைசியில உண்மையான அன்பே இல்லாம போயிடும். ஒரு கட்டத்துல சலிப்பு ஏற்பட்டுரும். பின்னால அந்த நிஜம் பொய்யன்னு லவ் பண்ண அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது உண்மையா பொய்யான்னு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை அந்த டவுட் வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த டவுட்டை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கப்புறம் நேசிக்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். அந்த இட்ட நிரப்புறதுக்காகவே லைஃப் லாங் போராடுற மாதிரி ஆயிடும். சோ நீ யாரு, நான் நானா இருக்கேன். இனிமே இந்த மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ற வேலைகள் எல்லாம் இறங்க வேண்டாம். கண்டிப்பா அது எனக்கு சந்தோஷத்தை தராது. தேவையில்லாத வேலையை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தாத. புரியுதா? நான் இதை சொல்லதான் கூப்பிட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை. நீ பொய் சொல்ற சூர்யா. உன் மனசுல இன்னும் அந்த ஃப்ராடுக்காரி தான் இருக்கா. அதனாலதான் நீ என்கிட்ட ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நலம் விரும்பிதான். அவன் மட்டும் சொதப்பலன்னா கண்டிப்பா இந்நேரம் நீ இம்ப்ரெஸ் ஆயிருப்ப. சும்மா இரு மாம். ஒரு வேலை சொன்னா உருப்படியா பண்றது இல்ல. சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வருது ஒரு சாதாரண விஷயம். சின்ன பசங்க கூட ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஆளு சொதப்புன்னு சொதப்பிட்டே இருக்கான். இந்த ஆளால எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அதுக்காக மேல கை வைப்பீங்களா? பெரிய மனுஷன் ஒரு மட்டு மரியாதை கூட இல்ல. இத பாருங்கம்மா, வர வர உங்க பொண்ணுக்கு கை ரொம்ப நீளுது. பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் நடக்கிறதே என்னையா பண்ணுவ? இல்ல என்னதான் பண்ணுவ? சாம், கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. என்னால முடியல மாம். நீயே பார்த்தல எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. என்னம்மா சும்மா தாம் தூம்னு குதிக்கிற? ஒரு டெலிவரி பாயை விட இந்த வீட்டுக்கு நான் அதிகமா டெலிவரி பண்ணிருக்கேன். காலையில இருந்து நீ எவ்வளவு ஆர்டர் பண்ணிருப்ப? ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அது உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒரு தடவை தப்பு பண்ணா உங்க கண்ணுக்கு ஊறுத்தும். ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்காக என்ன இப்போ? யோ, உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி சொல்லு, இப்ப மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு? என் கையில காசு இல்லம்மா. என்ன விளையாடுறியா? நான் தான் காசு கொடுத்தனே, அப்புறம் என்ன? நீ கொடுத்தமா, யாரு இல்லன்னு சொன்னது? நானும் சாப்பாட வாங்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு படுபாவி பைய என் பைக்ல வந்து மோதிட்டான். அவன் முதல்ல சாப்பாடெல்லாம் கீழே விழுந்து அது மேலேயே பைக்கை ஏத்திட்டான். நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன் அவங்கிட்ட ஏதாவது காசை பீராஞ்சிடலான்னு. ஆனா அவனே ஒரு படாதி பைய மாதிரி இருக்கான். அவங்கிட்ட போய் நான் எப்படி காசை கேக்குறது? என்கிட்டயும் 10 பைசா கிடையாது. சரி, உங்ககிட்ட கேட்கலாமேன்னு போன் பண்ணா நீ போனை எடுக்கல.
உங்க அம்மாவுக்கு போன் பண்ணா அவங்களும் போன் எடுக்கல. சரி சந்திரவுக்கு போன் சந்திர விலாஸ் ஹோட்டலுக்கு போய் முதலாளிகிட்டயே கேட்டு பார்க்கலான்னு அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன். அவன் என்னடான்னா எடுக்கிறது பிச்சை, இதுல லெக் பீஸோட வேணுமான்னு நாய் அடிச்சு துரத்துற மாதிரி துரத்துறான். தெரியுமா அவ்வளவு பேர் மத்தியில எனக்கு எவ்வளவு கேவலமா போச்சு. சரி அங்கதான் அப்படியாச்சு, உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு பார்த்தா நீ என்ன அடிச்சு அவமானப்படுத்துற. யோ போதைய உன் எக்ஸ்கியூஸ். உன்னால நான் இங்க எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்தது இல்ல. சாப்பாட்டு விஷயத்துல போய் எல்லாரும் ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி அவ்வளவு தூரம் சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இனிமே நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்? உன்னை போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும். நான் என்னதான் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அது தப்பாதான் முடியுது. சூர்யாவை என்னால இம்ப்ரெஸே பண்ண முடியல. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தப்படாத சாம், நடந்தது நடந்து போச்சு. சரிம்மா, இப்பதான் எனக்கு புரியுது நீ எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கன்னு. என்னால உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு, அத நானே தொடக்கிறேன். நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன், அதை மட்டும் செஞ்சின்னு வை. சூர்யாவை இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கிடலாம்.